ஆமாம், ஆரம்பத்தில் நான் கேட்டப்போ அப்படி நினச்சதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவர் நினப்பு அப்படி இல்லைல்ல. அப்படி இருக்கல நம்ம அதை பற்றி என்னத்தை பேசுறது அப்படின்ற மாதிரி மனவேதனை இருந்தாலும் புன்முறுவலான சிரிப்போடு அழகாக கருத்தை வெளியிட்டிருக்கிறார் ஒருவர். யார் அவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் தாவேக்காவுடைய செயற்குழு கூட்டத்தை பார்த்தீங்களா? கழுவி சார், பயங்கரமாக சுச்சு அப்படின்ற லெவல் சார் அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? ஆமத்துப்பே, நான் கூட கேட்டேன், முன்னாடி இந்த மாதிரி பாஜகவோட சேர்ந்து திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு அணியாக இருப்போம்னு நாங்கள் சொன்னது வாஸ்தவம் தான். அப்புறம் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது பக்கத்துலேயே வரமாட்டார் போலையே, அவருக்கெல்லாம் அவர் முடிவு அவரோடதுப்பா, இதில் என்னத்தை நம்ம சொல்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாக டெலிபரேட்டாக அட்டாக் பண்ணியிருக்கார் பாஜகவை. இருந்தாலும் அதை பெருந்தன்மையாக கடந்து செல்ல முயற்சி செய்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இதில் ஆரம்ப காலத்தில் நான் சொன்னதெல்லாம் உண்மை தான். அதுக்கு பிறகு நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும்போது அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது, எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது, அவருடைய கொள்கையும் அதுதான். அதனால் இதில் எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தானே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்தில் நான் அடிப்படையில் சொன்னேன். இப்போ அவருடைய கருத்தில் மாறுபாடு இருக்குது. அது அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறார். அவர் தனியாக நிற்கலாங்கிற முடிவில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய சொந்த விருப்பம், அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி. புதுசாக தமிழ்நாட்டில் ஏதாவது கட்சி ஆரம்பித்தா உடனே அவங்க மேலே சூட்டப்படுற பட்டம் என்னென்னா, புதுசாக கட்சி பாஜகவோட பி டீம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்லுவாங்க. இப்போ விஜய் அவர்கள் கூட தாவேக ஆரம்பித்தப்போ ஒரு கருத்து அந்த மாதிரி பரவிக்கிட்டு இருந்துச்சு. இதை கேள்வியாக கேட்குறாங்க செய்தியாளர்கள்லாம். என்ன சார், எப்போ பார்த்தாலும் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தாலே உங்களோட பி டீம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். கடைசியாக என்ன சொல்ல வர்றாருன்னா, பொய் பிரச்சாரம் பண்ணுறது தான் திமுகவோட வழக்கம், அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அது என்ன ஏதுன்றதை நீங்களே கேளுங்க. இல்லை, இது எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஒரு பிரச்சாரம் தான். இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம். இன்னைக்கு இவ்வளோ நாளும் பேசாமல் இருந்தாங்க 4 வருஷமும். எப்போது அதிமுகவுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக மீண்டும் இணைந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தில் தான் திமுகவை சேர்ந்த எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டீம்னு முதல்ல சொல்லுவாங்க. இப்போ இவர் மதிப்புக்குரிய விஜய் அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை விட்டுட்டாங்க. இதனால் கமலஹாசன் பி டீம்னு சொன்னாங்க. இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய அணியிலே இருக்கிறார்.